நீங்கள் ஒரு ரூமுக்கு முன்னால் போனால் 2022க்கும் பின்னாடி கதவை திறந்தால் 2021க்கும் போவீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ரூமில் தான் நம்ம ஹீரோ மாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சைனீஸ் ட்ராமாவில் சொல்லியிருக்காங்க. இது நம்ம தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்க போது, அதுவும் ரொம்ப ஈஸியாக பார்க்குற மாதிரி அவைலபிளாக இருக்க போதுங்க. அது எங்கே அவைலபிளாக இருக்குது, எப்படி பார்க்கலாம், எனக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றதால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை வந்து 2022 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு டாப் லெவல் லாயராக இருக்கார். அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. இந்த கேஸ் முடியும் போது செம்ம ட்ராஜிக்காக ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதனால நம்ம ஹீரோ எவ்வளோ டாப் லெவல் லாயராக இருந்தாலும் ஒரு லோ லெவல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வர்ற மாதிரி ஆயிடுது. இங்கேருந்து தாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சுவாரஸ்யமான விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கரெக்டாக டெய்லி 10:06 10:52 வரைக்கும் நைட்டு ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு பெண் உருவத்தை டெய்லி நம்ம ஹீரோ பார்க்குறாரு. கடைசியில் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். அவங்க 2021 ரிப்போர்ட்டராக இருந்திருப்பாங்க. அவங்கள தான் நம்ம ஹீரோ டெய்லி 10:06 10:52 வரைக்கும் நைட்டு மீட் பண்ணுறாரு. இது ஒரு டைம் லேப் போகிற அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்டோவில் போனால் நம்ம ஹீரோ 2022க்கும், பேக்டோரில் போனால் நம்ம ஹீரோயின் 2021லேயும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். தினமும் 46 நிமிஷம் மட்டும் சந்திக்கிறாங்க இவங்க. ஆரம்பத்தில் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. பின்னாடி ஸ்லோவாக பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், அட்ராக்ஷன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு கேஸ் எடுத்து நடத்தியிருப்பார் இல்லையா, அதோட எண்டிங்கில் செம்ம ட்ராஜிக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை மாற்றணும்னு சொல்லிட்டு 2021 வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்குறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் லவ், துரோகம், கில்ட், ஹோப்புன்னு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு எமோஷ்னலான ட்ராவலாக போகும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தினமும் 46 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கிற இவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, அவங்களுக்கு எப்படிலாம் லவ் உருவாகுது, இவங்க பண்ணுற சில இன்வெஸ்டிகேஷனால் சில பேரோட வாழ்க்கையை எப்படி நல்ல விதமாக மாறுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க இந்த சீரீஸில். இந்த சீரீஸ் ஒரு லவ், மிஸ்ட்ரி, டைம் லூப் ட்ராமா. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதை விட நல்ல டைம் ட்ராவல் ஸ்டோரிஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அது போக இன்னும் என்னென்னலாம் அப்டேட்ஸ் வரப்போகுது தமிழ் ட்ராமா, இந்த மாதிரி லவ், மிஸ்ட்ரி, டைம் லூப் ட்ராமாலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த ட்ராமா பிடிக்குன்றத ட்ராமாவோட பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ட்ராமா எங்கே அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MX Playerல July 7 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 23 எபிசோடு இருக்குது. அது 45 நிமிஷம் தான் ஒவ்வொரு எபிசோடுமே. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.